ஜேஷ்ட மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 9ஆம் அத்தியாயமான 9ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதையில் ஸ்கந்தன் கூறினார், பிராமணர்களே, இந்த விஷயத்தில் ஒரு புனிதமான மற்றும் பாவத்தை அளிக்கும் கதையை நான் கூறுகிறேன். அதனை செவிமடுப்பதே உங்கள் ஐயங்கள் அனைத்தையும் நீக்கிவிடும். விந்திய மலைகளின் வடக்கு பகுதிகளில் மேதாவி என்ற ஒரு புகழ்பெற்ற பிராமணர் ஒருவர் விருந்தினராக வாழ்ந்து வந்தார். கௌதம குலத்தில் பிறந்த அவருக்கு சந்திராபதி என்ற மனைவி இருந்தாள். அவள் கற்பு எனும் தர்மத்தில் பற்று கொண்டவளாகவும் எப்போதும் தன் கணவருக்கு சேவை செய்வதில் தன்னை அர்ப்பணித்தவராகவும் இருந்தாள். இல்ல பணிகளில் மூழ்கியிருந்த மேதாவி எப்போதும் விவசாயத்தில் கவனம் செலுத்தி வட்டி வாங்கும் பழக்கத்தில் ஈடுபட்டிருந்தார். நீண்ட காலமாக குழந்தை இல்லாததால் மேதாவி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். மேலும் அதிகப்படியான கவலையால் அவரது நினைவாற்றல் பாதிக்கப்பட்டது. அவரது தொடர்ச்சியான கவலையின் காரணமாக மேதாவிக்கு தொழுநோய் ஏற்பட்டது. தனது நோயை குணப்படுத்த அவர் மந்திரங்கள் மற்றும் மருந்துகள் உள்பட பல்வேறு பரிகாரங்களை முயற்சித்தார். இதற்கு பின்னர் மேதாவிக்கு கடுமையான தொழுநோய் ஏற்பட்டது. இது அந்த பிராமணரை ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ முடியாது என்று விரக்தி அடைய செய்தது. விதியையும் தனது நோயையும் கண்டு அவரும் அதே நிலையை அடைந்தார். பிராமணரான மேதாவியும் அவரது மனைவியும் தங்களின் இல்லத்தை விட்டு விரைவாக புறப்பட்டு கங்கை நதிக்கரைக்கு சென்றனர். அவர்கள் தங்கள் கரங்களால் அங்கே ஒரு துளசி செடியை நட்டனர். மேதாவி முனிவரும் அவர் தன் மனைவியும் அவர்கள் இருவரும் இணைந்து கணிசமான நேரத்தை விட்டனர். எல்லா பாவங்களையும் அளிக்கும் ஜேஷ்ட மாதம் வந்தபோது நாரத மாமுனிவர் ஜேஷ்ட மாதத்தின் சடங்குகளை அனுசரித்தபடி மனமுவந்து அங்கே தோன்றினார். நாரத மாமுனிவரை வணங்கிய பின்னர் அவர்கள் அவரை முறைப்படி வழிபட்டு தங்கள் துயரத்திற்கான காரணத்தை விளக்கினர். அவர்களின் துயரத்திற்கான காரணத்தை செவிமடுத்த மகிழ்ந்த ஆத்மாவான நாரத மாமுனிவர் அவரை புகழ்ந்து, சிறுவனே, முந்தைய பிறவியில் இந்த பிராமணன் போதைப் பொருள்களால் மதிமயங்கி ஜேஷ்ட மாதத்தின் புனிதத்தை அவமதித்து விட்டார் என்றும் அவர் கூறினார். மேதாவி ஜாத கர்ம விழாவை முன்கூட்டியே நடத்தி ஆயிரக்கணக்கான கிராமங்களை தானமாக வழங்கினார். அவர் பிராமணர்களுக்கு பணம், ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் ஏராளமான செல்வங்களை கொடுத்தார். இதை கண்ட நம்பிக்கையுள்ள நகரவாசிகள் விரதத்தையும் அனுசரித்தனர். விரதத்தின் பலனால் நகரவாசிகள் அனைவரும் தங்கள் மன கவலைகளிலிருந்தும் உடல் கவலைகளிலிருந்தும் விடுபட்டனர். சக்தி வாய்ந்த சிவபெருமான் இந்த விரத தன்னை பார்வதி தேவியிடம் கூறினார். அவளும் இந்த உன்னதமான விரதத்தின் இரகசியத்தை உங்கள் அனைவருடனும் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டாள். ஸ்கந்த பெருமானின் வார்த்தைகளை கேட்ட முனிவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து அவர் மீது மலர்களை தூவி அவரது ஆசிகளுக்காக பிரார்த்திக்க தொடங்கினர். இவ்வாறு அனைவரும் ஸ்கந்த பெருமானை வழிபட்டனர். மேலும் தங்கள் தபத்தில் திருப்தி அடைந்து ஒருவருக்கொருவர், நாங்கள் பல மாதங்களின் பெருமைகளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஜேஷ்ட மாதத்தின் ஒரு நாளின் புண்ணியங்கள் கூட அவற்றுடன் ஒப்பிடப்பட முடியாது என்று கூறினர். அனைவரும் தங்களால் இயன்றவரை விரதத்தை மேற்கொண்டனர். ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 9ஆம் அத்தியாயமான 9ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.